ஹாய் ஹலோ. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா வெண்டைக்காய் பொரியல். அது வந்து சுக்கா ஸ்டைலில் செய்ய போகிறோம். அது செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தை வச்சுட்டு அடுப்பை பற்ற வச்சாச்சு. அது சூடேறினதுக்கப்புறமா ஆயில் எடுத்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஏன்னா இதுக்கு கொஞ்சம் நிறையா எண்ணெய் வேணும். அதான் ஸ்டார்டிங்லேயே நம்ம ஊற்றிட்டு அது ஆயில் வந்து நல்லா லைட்டாக ஹீட் ஏறுற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அது இப்போ லைட்டாக சூடாயிடுச்சு. சூடான உடனே நம்ம என்ன பண்ணுறோம், அதுக்கு தேவையான கடுகு, உளுந்தம்பருப்பு, அது நல்லா கொஞ்சம் வறுத்து வந்த உடனே அது நல்லா பொரிஞ்ச உடனே நம்ம வச்சுருக்க கருவேப்பிலை போட்டுட்டு அப்புறம் ஒரு ஆனியன் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். குட்டி ஆனியன், பெரிய ஆனியன், அதை போட்டுட்டு இப்போ நம்ம ஆனியன் போட்டோம். ஆனியன் நல்லா வதங்கிடுச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் அது வதங்கட்டும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிவிட்டு, ஏன்னா நம்ம இதில் வேறு எதுவுமே சேர்க்குறதில்ல. அது கொஞ்சம் வதங்கிட்டு இருந்த உடனே நம்ம என்ன பண்ணோம், ஒரு க்ரீன் சில்லி வெட்டி வச்சுருக்கேன். ஏன்னா இது நம்ம சுக்கா ஸ்டைல்னால நம்ம க்ரீன் சில்லி போட்டுட்டு கொஞ்சமாக போட்டுட்டு நம்ம சில்லி பவுடர் நிறையா போடுவோம். அதனால இதை கொஞ்சமாக போட்டுட்டு நம்ம வெயிட் பண்ணிவிட்டு இது கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா அது கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் வரும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம போடணும். கட் பண்ணி வச்சுருக்க வெண்டைக்காவை அதில் போட்டுட்டு நல்லா வதக்கணும். ஆக்சுவலாக வெண்டைக்காய் வந்து வதக்கும்போது ரொம்ப ஒரு மாதிரி ஒரு ஜெல் மாதிரி வந்துகிட்டே இருக்கும். அதனால ரொம்ப டைம் எடுக்கும். ஆனால் அப்படி வராமல் இருக்கிறதுக்கு நல்லா கட் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் நல்லா ஃபேனில் காய வச்சிட்டிங்கன்னா அதில் வந்து அந்த ஜெல் பேட்டர்ன் மாதிரி வர்றது கம்மியாயிடும். அதுவும் இந்த ரெய்னி சீசன்லலாம் வெண்டைக்காய் ரொம்ப நல்லது. அது நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குது. அது நம்ம இந்த மாதிரி செய்யும்போது காய் சாப்பிட்ற மாதிரியே தெரியாது. சரி, இது நல்லா வதங்கிடுச்சுப்போம். நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெண்டைக்காவை இதில் போட்டுடலாம். இந்த கட் பண்ணி வச்சுருக்கிற வெண்டைக்காவை அதில் போட்டு இப்போ நம்ம நல்லா கட் பண்ண வெண்டைக்காவை நல்லா போட்டுட்டு ஃபஸ்ட்டு அதில் அந்த அடியில் உள்ள எண்ணெய் எல்லாமே கோட்டார மாதிரி கொஞ்ச நேரத்துக்கு நல்லா சாட்டே பண்ணிகிட்டே இருக்கணும். நல்லா வதக்கி விட்டுட்டு ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு தெரியாது, ஏன்னா ஸ்டார்டிங்கில் ஃபஸ்ட்டு ஆயில் எல்லாம் சேர்ந்து அது கூட மெர்ஜ் ஆகி அதுக்கப்புறமா தான் அது ஜெல் பேக்கிங் மாதிரி ஒன்று வர ஆரம்பிக்கும். அதை நம்ம மீடியம் ஹீட்டில் வச்சு நல்லா அதை என்ன பண்ணணும், நல்லா வதக்கிட்டே இருக்கணும். இப்போது ஸ்டார்டிங்கில் அது லைட்டாக வதங்குறதுக்காக மட்டும் கொஞ்சமாக உப்பு போட போகிறேன். ஏன்னா இதில் தான் உப்பு போட்டால் போதும். அதுக்கப்புறமா வதங்கும்போது அது லாஸ்ட்டில் நிறையா இருக்காது, கம்மியான உடனே நிறைய சால்ட் ஆகிடும். அதனால் முதல்ல இப்போ லைட்டாக வதங்குறதுக்கு மட்டும் சால்ட்டு போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம திருப்பி இது பண்ணிக்கலாம். ஏன்னா இப்போ உங்களுக்கு தேவைதான் ஜெல் பேட்டர்ன் மாதிரி வர ஸ்டார்ட் ஆகிட்டு. அப்போ நம்ம நல்லா இதை வதக்கிட்டு ஒரு 5 மினிட்ஸ் மூடி போட்டு மூடிடணும் மீடியம் ஹீட் வச்சு.
ஆல்ரெடி நான் இப்போ வதக்கி விட்டுருக்கேன். அதை கொஞ்சம் மூடி வச்சு மூடியிருக்கேன். அது வெந்துட்டுருக்கு. இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணிவிட்டு ஸ்டவ்வை வந்து சிம்முக்கு கொஞ்சம் மேலே மீடியமில் வச்சுட்டு நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணணும். வெயிட் பண்ணிவிட்டு அது வெந்ததுக்கப்புறமா நம்ம என்னென்னு பார்க்கலாம். இப்போ 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்ப்போம் எப்படி வெந்திருக்குன்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டை விட நம்ம நிறைய வெண்டைக்காய் போட்டோம். இப்போ அதோடய குவான்டிட்டி வந்து நல்லா குறைஞ்சிருக்கு, நல்லா வதங்கி வந்திருக்கு. அந்த ஜெல் மாதிரி வர்ற பேட்டர்னும் கம்மியாகிருக்கு. நம்ம இப்போ என்ன பண்ணணும், இது நல்லா அப்படி வதக்கி விட்டுட்டு, ஏன்னா நடுவில் பொடி கொட்டி பிடிக்காமல் இருக்கிறதுல நம்ம நிறையா ஆயில் வேறு ஊற்றணும். அதனால இப்படி நல்லா வதக்கி வச்சு அகெயின் என்ன பண்ணணும், ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் மூடி வச்சா போதும். அதுக்கப்புறமா நம்ம என்னென்னு பார்க்கலாம். 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு, நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நம்ம ஃபஸ்ட்டு பார்த்ததுக்கு இப்போது நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியுது. நல்லா வதங்கி அது நல்ல ஒரு கன்சிஸ்டன்சியில் வந்துடுது. ஏன்னா குவான்டிட்டியும் கம்மியாகிடுச்சு. இதனால தான் நான் உப்பு வந்து ஸ்டார்டிங்கில் கம்மியாக போட்டு நம்ம தேவைப்பட்டதுன்னா நம்ம போட்டுக்கலாம். அதே இப்போ நல்லா வதங்கி நல்லா சுருண்டது, ஜெல்லாம் வரவே இல்லை பாருங்கள், அங்கங்கே தான் இருக்குது. அதனால் இப்போ என்ன பண்ண போகிறேன், கொஞ்சமாக காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள். ஏன்னா ஆல்ரெடி நம்ம ஒரு சில்லி போட்டிருக்கோம். இது வதங்கும் போது இன்னும் கொஞ்சம் இதாகும். அதனால் கொஞ்சமாக காரத்துக்கு ஏற்ற மாதிரி சில்லி பவுட்ரு போட்டுட்டு லைட்டாக அந்த ஃப்ளேவருக்கு கரம் மசாலா. இது சாம்பார் சாதம், ரச சாதத்தோடலாம் சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். அப்புறம் 2 மினிட்ஸ் ஆகிடுச்சி. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நம்ம இறக்கிடலாம். ஓகே, பார்த்திங்களா, நல்லா வந்து காய் வெந்து நம்ம போட்ட மசாலாஸ் எல்லாம் அதோடு சேர்ந்து ஒட்டி நல்லா ஒரு இது நம்ம ஊற்றின ஆயில் எல்லாம் தனியாக நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இதெல்லாம் கரெக்டான கன்சிஸ்டன்சியில் நல்லா வெந்திருக்கு, எல்லாமே முடிஞ்சிருக்கு. இதை நம்ம இப்போ ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை மூடி வச்சிடலாம். நீங்கள் இந்த மாதிரி காய் செஞ்சிங்கன்னா காய் சாப்பிட்ற மாதிரியே இருக்காது, ஆனால் நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும், டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். அதுவும் சூடாக மழை டைமில் சூடாக சாதத்தில் போட்டு இதை அப்படியே சாப்பிட்லாம். இல்லைன்னா ரசம் சாதம், சாம்பார் சாதம் அந்த மாதிரி சாதத்தோடலாம் இது பக்காவான காம்பினேஷனாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் யாரும் ட்ரை பண்ணலைன்னா ஒன் டைம் இந்த மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட்ஸ் ஃபீட்பேக் கொடுங்க. இந்த மாதிரி ட்ரை பண்ணி சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். பாய். நெக்ஸ்ட் ஒரு ரெசிபியில் சந்திக்கலாம்.